சைனீஸ் ஃபுட் பொதுவா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு அதே ஃபிளேவர்ல நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரைய செய்ய போறோம். இங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, நீங்க காலிஃப்ளவர் ஃப்ரைய செய்யும் போதெல்லாம் அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை பெரிய பூக்களா நறுக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அப்புறம் ஒரு துணியில உலர்த்திக்கோங்க. சோ இதை முழுசா காஞ்சிரும். இப்படி செய்யறது மூலமா அதை பொரிக்கும் போது மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ இத செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் இதுக்காக மாவை செஞ்சுக்கிறேன். இதுக்காக 1/4 கப்புக்கு நான் மைதா மாவை எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப்புக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்ப நான் மிளகாய் தூளை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா பொருட்களையும் கலக்கிக்கலாம். அடுத்ததா நான் இதுல குளிர்ந்த தண்ணீரை சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியான மாவா இதை செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி மாவு இப்ப தயாரா இருக்கு. இந்த மாவோட பதம் வந்து அப்படியே தோசை மாவு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இப்ப நான் இத தனியா எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததா நான் ஒரு அருமையான சாஸ் செஞ்சுக்கிறேன். முதல்ல ஒரு பவுல்ல நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த சோயா சாஸை எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அதோட 1 டீஸ்பூனுக்கு வினிகரை சேர்த்துக்கிறேன். கடைசியா 1 டீஸ்பூனுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்ப இதுதான் நான் தயார் செஞ்ச சாஸ். நான் இதுல உப்பெல்லாம் சேர்க்கவே இல்லை. ஏன்னா சோயா சாஸ் அப்புறம் சில்லி சாஸ்ல நம்ம தயார் செஞ்ச இந்த மாவுலையுமே உப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க கடைசியா கூட இதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ரெட் கலர்ல காலிஃப்ளவர் ஃப்ரை வேணும்னா நீங்க இதுக்காக ஒரு சிட்டிகை எடிபிள் ரெட் கலரை சேர்த்துக்கலாம். ஆனா நான் ஃபுட் கலரை முழுமையாவே தவிர்த்துட்டேன். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரைய செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமா மாவுல போட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் இத வறுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை மிதமான தீயில இருந்து அதிகமான தீயில வறுத்துக்கலாம். சோ முறுமுறுப்பா வரும். இத நீங்க அதிகமான தீயில வச்சீங்கன்னா இது நல்லாவே நிறம் வரும். ஆனா முறுமுறுப்பா இருக்காது. இப்ப காலிஃப்ளவர் நல்லாவே வறுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் இத ஒரு தட்டுல எடுத்துக்கிறேன். முறுமுறுப்பா இருக்கு. இப்ப பேன்ல இருக்க அதிக எண்ணெய வெளியில எடுத்துட்டு இந்த கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய விட்டுறலாம். இப்ப இதுல வறுத்துக்கிறதுக்காக நான் 2 பெரிய மிளகாய எடுத்திருக்கேன். 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லா பொருட்களையும் நம்ம நல்லா மென்மையா சன்னமானதுல இருந்து மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா கருப்பு மிளகாய் சேர்க்கிறேன். இப்ப பாருங்க, இஞ்சி அப்புறம் பூண்டு நல்லா இளஞ்சிவப்பு நிறமா வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்துல இந்த சாஸை இதுல சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, சாஸ்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம இதுல காலிஃப்ளவர் ஃப்ரைய சேர்த்துக்கலாம். இப்ப காலிஃப்ளவரை சாஸோட நல்லா கலக்கிக்கலாம். முறுமுறுப்பான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. சீக்கிரமா பரிமாறிக்கலாம். இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு சைனீஸ் சுவையோட காலிஃப்ளவர் ஃப்ரை. முறுமுறுப்பா இருக்கு. டூ குட்.